ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, துபாயில் வந்துட்டு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ காசு போகுது பார்த்தீங்களா. ஒவ்வொரு நாளும் காசு அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு. முக்கியமாக அதுக்கு தேவையானது வந்து லைசன்ஸு. கார் லைசன்ஸ் வந்து நம்ம இல்லாமல் எந்த காரும் ஓட்டிட முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கார் லைசன்ஸ் இருக்கிறத பற்றி கண்டிப்பாக சொல்ல போகிறேன். முக்கியமாக இந்தியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு சான்சஸ் இருக்குது. அதுதான் வந்துட்டு இந்த கோல்டன் சான்ஸ். இந்த கோல்டன் சான்ஸ் வச்சு எப்படி வந்துட்டு நம்ம லைசன்ஸ் எடுக்கிறதுன்றதை இப்போ பார்க்க போகிறோம். சிம்பிள் ஸ்டெப்பு 4 ஸ்டெப்பு தான். ஒன்று வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் லாகின் இருக்கும். ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு தியரி டெஸ்ட் இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டியது 2 classes. அது முடிச்சிட்டிங்கன்னா அதில் பாஸ் ஆகிடலாம். ஈஸியாக இருக்கும். நீங்கள் அட்டன் பண்ணது பாஸ் ஆகிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் போல் வந்துட்டு நம்ம கேம் எப்படி விளாடுவோமோ அது போல் வந்துட்டு ஒரு டெஸ்ட் இருக்கும். ஜஸ்ட் அங்கே போய் உட்கார போகிறீங்க, கேம் விளாட போகிறீங்க, வர போகிறீங்க, பாஸ் ஆகிட போகிறீங்க. அதை முக்கியமாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு தியரியில் ஓட்ட போகிறோம். நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா காரில் உட்காந்துட்டு எப்போதும் போல் ஒரு இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. அவங்கள பற்றி எப்போதுமே பயந்துடாதீங்க, ஓகேங்களா. சிம்பிளாக வந்துட்டு போங்க, உட்காருங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்க, ஓட்டுங்க, லைசன்ஸை வாங்குங்க, வந்துடலாம். அதே சேம் திங் ஒன்று பார்த்தீங்கன்னா அதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸும் இருக்குது. நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அது எப்படி சிம்பிளாக முடிக்கலான்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோன்றதை இது போல் வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.